அனைவருக்கும் வணக்கம். இன்று யாழ்ப்பாணத்தில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாயிருக்கு. காலையில் பெய்ய ஆரம்பித்த மழை இப்போ இரவாயிட்டு இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக பெஞ்சு கொண்டா இருக்குது. இந்த தொடர்ச்சியான மழையில் யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்கள் வெள்ளத்தால் மூழ்கிட்டு அப்படி சில வெள்ள நிரம்பிய இடங்களை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எங்கேன்னா நல்லூருக்கு பின்பகுதியில் உள்ள ரோட்லாம் இப்படி வெள்ளம் நிரம்பி இருக்குது. இது இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லூரின் முன்பகுதி. இதில் கொஞ்சம் நேரத்துக்கு முதல் நிறைய தண்ணி இருந்தது. இப்போ கொஞ்சமாக ஓடி குறைஞ்சிட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த ரியோ ஐஸ்கிரீம் கடைக்கு கொஞ்சம் தள்ளி உள்ள இடம். இதில் பார்த்தீங்கன்னா கடையில்ன்ற வாசலுக்குள்ளேயே தண்ணி போகிற அளவுக்கு வெள்ளம் வந்துட்டு. நீங்கள் இப்போ பார்க்குறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடம். இங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு முன்னால் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் வெள்ளம் மூழ்கிட்டு. இது டவுனுக்குள்ளே இருக்கிற புல்லுக்குளம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்காவாசிக்கு மேலே தண்ணி நிரம்பிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் மழை இல்லை. அந்த கேப்பில் கூட பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ளே ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஓடி வர்ற தண்ணி எல்லாம் இன்னும் அந்த தண்ணி மட்டம் கூடிக்கொண்டு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது கடலுக்கு கொஞ்சம் அருகில் உள்ள இடங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வீடுகளுக்குள்ளேயும் தண்ணி ஒழுங்கையிலும் தண்ணியால் ஃபுல்லாக நிரம்பிட்டு. இதை விட என்னென்னா 23ஆம் தேதி வங்கக்கடலில் ஒரு தாளமுக்கம் உருவாகி இருக்கிறது. அது 26ஆம் தேதி அப்படி அந்த தாளமுக்கம் புயலாக வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கிழக்கு கரையோரத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி புயலாக வலுவடையும் இடத்து அதுக்கு பெங்கால் புயல் என்று அவங்க பெயரிட்டிருக்கிறாங்க. இதால் யாழ்ப்பாணத்தின் வடக்கு கிழக்கில் வரும் நாட்களில் அதிகளவான மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.